பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சித் தலைவி அம்மா இருவரும் தலைவர்களை வணங்கி இந்த சோளிங்கர் நகரமே குலுங்குகின்ற அளவிற்கு மக்கள் வெள்ளம். கிராமத்துல குறிப்பிடுவாங்க, பிள்ளையம் பயிர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றி இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆரவாரமே சாட்சி. இந்த சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி கிராமம் நிறைந்த பகுதி. இதுல ஒன்னு விவசாயம், இன்னொரு கைத்தறி நெசவு விசைத்தறி, ஏதாவது பிரதான தொழில். இதை நம்பித்தான் இந்த பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். விவசாயம் சரி, கைத்தறி நெசவாக இருந்தாலும் சரி, விசைத்தறியா இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த தொழில் சிறக்க, இந்த தொழில் செய்கின்றவர்கள் நிம்மதியோடு அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை தரமோடு நலமோடு செல்வ செழிப்போடு அண்ணா திமுக ஆட்சியில் வாழ்ந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 51 மாதம் நிறைவு பெற்று விட்டது. இந்த 51 மாத விடியா திமுக ஆட்சியில் விவசாயிகளும் நன்மை கிடைக்கல, விவசாய தொழிலாளிக்கு நன்மை கிடைக்கல, கைத்தறி நெசவாளருக்கு நன்மை கிடைக்கல, விசைத்தறி இருக்கின்ற உரிமையாளருக்கும் நன்மை கிடைக்கல, தொழிலாளிகளுக்கும் நன்மை கிடைக்கல. ஒட்டுமொத்தமா மக்கள் அரசு திமுக அரசாங்கம் கிடைச்சிருக்குதா நன்மை? ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. ஏன்னா விவசாய தொழிலாளியாகட்டும், கைத்தறி நெசவாளர்களாகட்டும், தொழிலாளியாகட்டும், ஆக இன்றைக்கு எல்லாமே விலைவாசி உயர்ந்ததனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆக விலைவாசி கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படல. அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது புயல், வெள்ளம், கொரோனா, வறட்சி, இந்த காலகட்டத்தில் கூட விலை உயராம பார்த்து கொண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு திறமையான அரசாங்கம் ஆண்ட காரணத்தினாலே மக்கள் எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வைக்கிறதோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்டது. இன்னைக்கு நம்முடைய ஏழை மக்கள் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் தான் அவர்கள் வாழ முடியும். அண்ணா திமுக ஆட்சியில் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்தோம். விலைவாசி அறிகின்ற பொழுது விலைவாசி கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதி ஒதுக்கி 100 கோடி ஒதுக்கி எந்த பொருள் விலை ஏறுதோ அந்த பொருளை எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கூட்டு சங்கத்தின் மூலமாக அந்த விலையை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திமுக அதையெல்லாம் கண்டுகொள்ளல. ஏழைகளை கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, குடும்பம் வளமோடு வாழ வேண்டும், அதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏழைகள் சரி, தொழிலாளியும் சரி, எப்பொழுதெல்லாம் அவர்கள் பிரச்சனை வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு சோதனை வருகின்ற பொழுதோ அப்பொழுதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சோதனையிலிருந்து மீட்டெடுத்து அவர் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. இன்றைக்கு விலைவாசி உயர்வு விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உணவுப் பொருளுடைய விலை உயர்ந்திருக்குது. குறிப்பாக சிலவற்றை மட்டும் சொல்றேன். அண்ணா திமுக ஆட்சியில் பச்சரிசி சாப்பாடு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்றது. இன்றைக்கு 77 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி விற்குது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 50 ரூபா, திமுக ஆட்சியில் 72 ரூபா, 22 ரூபா அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபா, இன்னைக்கு திமுக ஆட்சியில் 48 ரூபா. கடலெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபா, இன்னைக்கு திமுக ஆட்சியில் 190 ரூபா, 60 ரூபா 1 கிலோவுக்கு உயர்ந்திருக்குது. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 400 ரூபா 1 கிலோ 150 ரூபா அதிகரிச்சிருக்கு. துவரம் பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 130, 56 ரூபா 1 கிலோவுக்கு துவரம் பருப்பு விலை உயர்ந்திருக்குது. உளுத்த பருப்பு 1 கிலோ 79 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 120 ரூபா 41 ரூபா 1 கிலோ உயர்ந்திருக்குது. ஆக இவ்வளவு விலை உயர்ந்தா எப்படி ஏழை மக்கள் அந்த உணவுப் பொருள் வாங்கி வாழ்க்கை நடத்த முடியும்? இதை பற்றி எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. விலை ஏற்றத்தால் மக்கள் படுகின்ற துன்பத்தை இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அப்படி மக்கள் ஒரு ஆசி தொடர வேண்டுமா? அதே போல கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் இனி வீடு கட்டவே முடியாது. திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எம் சாண்ட்
அண்ணா திமுக ஆட்சியில் 3000, திமுக ஆட்சியில் 5500. ஜல்லி ஒரு யூனிட் 2000 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் 4500. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40000, திமுக ஆட்சியில் 70000. இன்னைக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 240 ரூபா, திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை சிமெண்ட் 350 ரூபா, கிட்டத்தட்ட 110 ரூபா உயர்வு. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபா, இன்னைக்கு ஒரு செங்கல் திமுக ஆட்சியில் 10 ரூபா. மரம் 200% உயர்ந்து போச்சு. இப்படி இந்த கட்டுமான பொருட்கள் விலை மின்னி முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. இனி திமுக ஆட்சியில் வீடு கட்டு என்பது எட்டாக்கணி ஆகிவிட்டது. மேல் வீடு கட்டுறதா நல்ல இரவுல தூங்கும் போது கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம். நனவுல வீடே கட்ட முடியாது திமுக ஆட்சி இருக்கின்ற வரை. இன்றைக்கு கைத்தறி நெசவாளருக்கு அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். இன்றைக்கு கைத்தறி நெசவாளருக்கு 200 யூனிட் மானியம் கொடுத்தோம், விசைத்தறிக்கு 750 யூனிட் கொடுத்தோம், நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு, வடிவமைப்பு மேம்பாடு, ரகமாற்றம், வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல், சந்தை விரிவாக்கம், நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி, கைத்தறி ஆதரவு திட்டம் அறிவிக்கப்பட்டு 120 கோடி டிசைன் செய்வதற்காக கொடுத்தோம் மானியம். அதே போல நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேக்க நிலை அடைந்த போது கைத்தறி சங்கத்தை சேர்ந்த நெசவாளர் என்னை சந்தித்து அதற்கு உண்டான மானியம் வேண்டாங்க 350 கோடி இந்த கைத்தறி நெசவாளுடைய தேங்கிய துணி விற்பதற்காக ரிபைட் கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனையை பெருக்க புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கை 2019 ஆண்டு நாங்கள் அறிவிச்சோம். அதே போல கோயம்புத்தூர் கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனையை பிரபலப்படுத்த 2 ஆண்டுக்கு ஒரு முறை மாநில அரசு 2 கோடி ரூபாய் நிதியுதவி கொடுத்து அது பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி ஏற்படுத்தி இந்த கைத்தறி தொழில் சிறக்க நடவடிக்கை எடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்திலே நம்முடைய நெசவாளர்கள் அந்த அவருடைய நெசவு தொழிலை முன்னிட்டு அவர்கள் நெய்த துணிக்கு அண்ணா திமுக ஆட்சியில் அப்பப்போ பட்டுவாடை செஞ்சோம் பணம். ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு அதை வங்கியில் வர வச்சு 15 நாளைக்கு ஒரு முறை தான் அவர்களுக்கு பணம் கிடைக்குது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு பழைய முறையே தொடரும். அதோட இது கிராமம் நிறைந்த பகுதி. நம்முடைய கிராமத்தில் அரசு பள்ளியில் தான் அதிகமாக இருக்குது. அரசு பள்ளியில் தான் நம்முடைய விவசாயியுடைய குழந்தைகள், நம்முடைய விவசாய தொழிலாளி, ஏழை தொழிலாளி, இப்படி பலதரப்பட்ட ஏழை மக்களுடைய குழந்தைகள் எல்லாம் பெரும்பாலும் அரசு பள்ளியில் தான் படிக்குது. இப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 2017-18 ஆண்டு நீட் தேர்வில் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவர் ஆனாங்க. எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பள்ளியில் படிக்கின்ற நம்முடைய மாணவ செல்வங்கள் மருத்துவர் கனவு நனவாக வேண்டும். அதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்றைய தினம் இந்த திட்டத்தின் வாயிலாக 2818 பேர் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. இந்த மருத்துவ கல்வி கட்டணம் அவர்களால் செலுத்த முடியல. அது அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்குது. இப்படி ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி, அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவ கனவை நனவாக்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல தாலிக்கு தங்கம் அண்ணா திமுக ஆட்சியில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது. அதை அம்மா அறிந்தவுடன் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எண்ணி திருமண உதவி திட்டம் 25,000, 50,000, தாலிக்கு தங்கம் ஒரு சவரன் இன்னைக்கு 75,000 அந்த திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் 6 லட்சம் பெண்களை வாழ வைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசாங்கம். மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு
இந்த ஏழைகளுக்கு கொடுக்கப்பட்ட திருமண உதவி திட்டத்தை ரத்து பண்ணிட்டது. மீண்டும் ரத்தான திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே வந்தவுடன் அந்த திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, அந்த திருமண உதவி திட்டத்தில் மணப்பெண் மணமகன் ரெண்டு பேருக்கும், மணமகளுக்கு மணப்பெண்ணுக்கு அற்புதமான பட்டு சேலை வழங்கப்படும், மணமகனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். ஆக எப்படி பணக்காரர் வீட்டில் திருமணம் நடக்குதோ அதே போல அம்மா கொண்டு வந்த அந்த அற்புதமான திட்டத்தில் அந்த திருமணம் மிக சிறப்பா எழுச்சி அதிமுக ஆட்சியில் ஏழைகள் வீட்டில் திருமணம் சிறப்பா நடக்கும். அதோட இன்னைக்கு இந்த பகுதியில் விவசாயம் நிறைந்த பகுதி, வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி. இந்த இரண்டு தரப்பு மக்களுக்கும் தேவையான நன்மைகளை செய்த அரசு அதிமுக அரசு. நீங்க ஒரே 5 ஆண்டு 2016ஆம் ஆண்டு அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, அதிமுக ஆட்சிக்கு வந்தா விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றிய அரசு. அதுக்கு பிறகு கொரோனா, அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. விவசாய சங்கத்தை சேர்ந்தவர்கள், விவசாயிகள், எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், அந்த அப்பொழுது இருந்த அமைச்சர் பெருமக்கள், அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வச்சாங்க. விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று 12,100 கோடி கடனை தள்ளுபடி செய்த அரசு அதிமுக அரசு. ஒரே 5 ஆண்டில் ஒரு அரசாங்கம் 2 முறை விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்ல, தமிழ்நாட்டுடைய வரலாற்றையும் இல்ல. அதே போல வறட்சி, 2017ஆம் ஆண்டு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் சேதமடைந்துட்டது. விவசாயிகள் கோரிக்கை வைத்தாருங்க, எங்களுடைய பயிர் சேதமடைந்துட்டது, எங்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்று கேட்டால் அந்த கோரிக்கை ஏற்று சுமார் வறட்சி நிவாரணமாக 2438 கோடி விவசாயிகளுக்கு வாரி வழங்கிய அரசு அதிமுக அரசு. அது மட்டும் விவசாயிகள் எப்பொழுது வேணாலும் ஒரு மின் மோட்டாரை இயக்க வேண்டுவதற்காக 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுக்கப்பட்டதும் அதிமுக அரசாங்கத்தில். இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு ஷிப்ட்ல போட்டு இப்பதான் ஷிப்ட் போட்டு மும்முனை மின்சாரம் இரவுல கொடுப்பதா தகவல். அதிமுக ஆட்சி வந்தவுடனே விவசாயிகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும். அதே போல இன்னைக்கு விவசாயிகளுக்கு நீர் முக்கியம். எப்படி மனிதருக்கு உயிர் முக்கியமோ, மனிதருக்கு உயிர் எப்படி முக்கியமோ அதுபோல விவசாயிக்கு நீர் முக்கியம். அந்த நீரை முறையாக சேமித்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். அதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றினோம். பொதுப்பணித்துறையின் கீழே 14,000 ஏரிகள் இருந்தது. முதற்கட்டமாக 6,000 ஏரிகள் இந்த குடிமராமத்து திட்டத்தில் எடுக்கப்பட்டு விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேறி அந்த குடிமராமத்து மூலமாக பல ஆண்டுகளாக ஏரிகள், அணைகள், குளங்கள் தூர்வாரம் வந்தது. தூர்வாரி கோடை காலத்திலே அந்த நீரை சேமித்த நீர் நிலத்த நீர் உயர்ந்து மக்களுக்கு தேவை நீர் கிடைச்சது. இது அதிமுக சாதனை. அதில் தூர் வாரிகின்ற பொழுது கிடைக்கப்பட்ட வண்டன் மண் விவசாய நிலங்களுக்கு இலவசமாக கொடுத்தோம். அந்த நிலத்துக்கு இயற்கை உரமா அந்த விவசாயி பயன்படுத்தி நல்ல விளைச்சலை பெற்றாங்க. ஒரு பக்கம் தூர் வாரதுனால ஏரி ஆழமாகி பருவ காலத்தில் பெய்கின்ற மழை நீர் தேங்கிச்சு. மற்றொரு புறம் வண்டல் மண் விவசாய நிலத்திற்கு அடிவரமாக பயன்படுத்த இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசு அதிமுக அரசு. இப்பொழுது எஞ்சிய 8,000 ஏரிகள் தூர் வாராமல் இருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் எந்தெந்த ஏரியில் தூர் வாராமல் இருக்குதோ, எந்தெந்த குளங்கள் தூர் வாராமல் இருக்குதோ அதையெல்லாம் கண்டறியப்பட்டு மீண்டும் குடிமராமத்து திட்டம் தொடங்கும். அதே போல விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு இயற்கை சீற்றம், வறட்சி, வெள்ளம், புயல் இதனால் பயிரிட்ட பயிர்கள் சேதம் அடைகின்ற பொழுது அந்த சேதத்தை கணக்கிட்டு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு இந்தியாவிலேயே இந்த அதிகமாக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு மானிய விலையில டிராக்டர், பவர் டில்லர், இப்படி பல நலத்திட்டங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்டுகிறேன். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு
விவசாய பரிவுடைய மக்கள் அவருடைய உற்பத்தி செய்யப்படுகின்ற நெல்லுக்கு இந்த அரசாங்கம் 2500 ரூபாய் கொடுப்பதா சொன்னாங்க ஒரு குவிண்டாலுக்கு. இதுவரை கொடுக்கவே இல்லை. ஆக மக்களுக்கு என்னென்ன வாக்குறுதி திமுக கொடுத்ததோ அதையெல்லாம் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுக அரசை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதெல்லாம் விவசாயிகள் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரண தொகையை வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதாவது விவசாய தொழிலாளி, அந்த தொழிலாளிக்கும் அண்ணா திமுக ஆட்சியிலே நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம். பசுமை வீடுகள் இந்த விவசாயி கொடுத்தோம். விலையில்லா கரை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி, அது மட்டும் இல்ல உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் அவருக்கு பல்வேறு உதவி திட்டங்கள். கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை முதியோர்களுக்கு ஒரே நேரத்தில் சட்டமன்றத்தில் சட்டப்பேரவை விதி 110 5 லட்சம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 85% முதியோர்களுக்கு நாங்கள் அறிவிக்கப்பட்ட அந்த 5 லட்சம் பேர்ல 85% நிறைவேற்றி கொடுத்தோம். அதை விட கொரோனா காலம் ஓராண்டு உங்களுக்கு தெரியும், எந்த வருமானம் அரசாங்கத்துக்கு இல்லை. அப்போ கூட விலைவாசி உயராம நாங்கள் பார்த்துக்கிட்டோம். மக்கள் வேலை வாய்ப்பு இல்லை, அதனால மக்கள் சிரமப்படக்கூடாது என்பதற்காக ரேஷன் கடையில் விலையில அரிசி, விலையில எண்ணெய், விலையில்லா சக்கரை ஓராண்டு நம்முடைய மக்களுக்கு வாரி வழங்கிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கொடுத்தோம்ல, பணம் 1000 ரூபாய் கொடுத்தோம். அது இல்லாத பணம் 1000 ரூபாய் கொடுத்தோம். அது இல்லாத அந்த ஆண்டு பொங்கல் பரிசு கிராமம் இருக்கின்ற மக்கள் எல்லா இளைஞர்களையும் தைப்பொங்கல் பொங்கல் என்பதற்காக எல்லா குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தாரு அண்ணா திமுக. அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள் இன்றைக்கு பள்ளியில் படிச்சாங்க, கல்லூரியில் படிச்சாங்க. இன்றைக்கு கொரோனா காலத்தில் பள்ளி திறக்கல, கல்லூரி திறக்கல. கல்லூரியில் ஆன்லைன்ல வகுப்பு நடத்தணும், ஆன்லைன்ல தேர்வு நடத்தணும். அவர் நல்லா படிச்சு தேர்ச்சி விட்டு போனாங்க. பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதே போல அண்ணா திமுக ஆட்சியில் அற்புதமான திட்டம். இந்த பகுதியெல்லாம் கிராம நிறைந்த பகுதி, சோளிங்கர் பகுதி கிராம நிறைந்த பகுதி. இந்த கிராமத்தில் வாழ்கிற மக்கள் ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அங்கேயே சிகிச்சை பெறுவதற்காக அம்மா மினி கிளினிக் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் ஏழைகளுக்காக திறக்கப்பட்டோம். அது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை ரத்து பண்ணி இருக்குது. இங்கே மக்கள் அதிகமாக வாழ்கின்ற கிராம பகுதியில் தேர்ந்தெடுத்து அங்கே ஒரு அம்மா மினி கிளினிக் ஏற்படுத்தி அங்கே ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை கொடுத்தோம். அற்புதமான திட்டம். அதையும் ரத்து பண்ணியிருக்காங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இப்போ 2000 அம்மா மினி கிளினிக் ரத்து பண்ணியிருக்காங்க. 4000 அம்மா மினி கிளினிக் திறக்கப்படும். ஏழைகள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறார்களோ அந்த பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மா மினி கிளினிக் அமைக்கப்பட்டு ஏழைகளுக்கு அங்கேயே அற்புதமான சிகிச்சையை அளிக்கக்கூடிய அரசாக அண்ணா திமுக அரசு செயல்படும். அதே போல ஏழை மக்கள், இன்றைக்கு ஏழை மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள், அவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கணும். பல லட்சம் ரூபாய் மதிப்பீடு கட்டி கொடுக்கணும். இப்ப இருக்கிற வீடு மாதிரில இல்ல. அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு ஏழைகளுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும், மலைவாழ் மக்களுக்கும் கட்டி கொடுக்கப்படும் செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல இன்றைக்கு நம்முடைய மாணவ செல்வங்கள் திறமையான கல்வி கிடைப்பதற்காக மாண்பு அம்மா அவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க. விடியா திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக 4 ஆண்டு காலம் நிறுத்தப்பட்டு விட்டது. 10 ஆண்டுகள் அண்ணா திமுக ஆட்சியில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். இதற்காக 7,300 கோடி அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அப்படி அற்புதமான திட்டத்தை, அறிவுபூர்வமான கல்வி கிடைக்கக்கூடிய நம்முடைய மாணவர்களுக்கு இந்த விடியா திமுக அரசு இந்த திட்டத்தை ரத்து செய்கிறது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த லேப்டாப் நம்முடைய மாணவர்களுக்கு தரப்படும். தரமான கல்வி மாணவர்களுக்கு வழங்கப்படும். அதே போல நம்முடைய ஒவ்வொரு ஆண்டு தீபாவளி வரும். உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரில் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளும் அற்புதமான சேவைகள் வழங்கப்படும். ஒரு ஸ்டாலின் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். உங்களுடன் ஸ்டாலின். யாருடன் ஸ்டாலின்?
இப்பதான் மக்கள்கிட்ட வந்திருக்கிறார். 4 வருஷம் கழிச்சு மக்கள் மீது அக்கறை கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு இதை வீடு வீடா இந்த அதிகாரிகள் வந்து இந்த தாளில் 46 பிரச்சனை இருக்குது. இந்த 46 பிரச்சனை உங்களிடத்துல இருந்தா தெரிஞ்சா அதை மனுவை கொடுத்தா அந்த மனு கொண்டு போய் சம்பந்தப்பட்ட அதிகாரி டிபார்ட்மெண்ட்ல கொடுத்து நிறைவேற்றி கொடுப்பாங்களாம். இது நடக்குமா? இது அத்தனையும் டிராமா தானே, நாடகம் தானே. 4 ஆண்டு காலம் இந்த முதலமைச்சர் 46 பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். அப்படி 4 ஆண்டு காலம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 4 ஆண்டு காலம் மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தெரிந்து அதை நிவர்த்தி செஞ்சிருந்தா ஒரு நல்ல அரசாங்கம். ஆனா ஆட்சி இன்னும் 8 மாசத்துல போக போகுது. இந்த 8 மாசத்துல மக்களை ஏமாற்ற வேண்டும். சதுரங்க வேட்டையில் ஒரு சீன் வரும். ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் அவர் ஆசையை தூண்ட வேணும். அப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி மக்களுடைய வாக்குகளை பெற்று தந்திரமா திரு ஸ்டாலின் மாடல் அரசு மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு இப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்தை மக்களிடத்திலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் நம்ப வேண்டாம். ஏற்கனவே ஒரு முறை நாம் ஏமாந்து விட்டோம். அதனால் இன்றைக்கு பல்வேறு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் ஒரு நல்ல ஆட்சி, அதுவும் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர் கண்ட ஆட்சி தமிழகத்திலே மலர நீங்கள் ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்ற நேரத்தில் தெரிவித்து இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மகளிரணி செயலாளரும் மக்களவை உறுப்பினருமான மரியாதைக்குரிய திருமதி கனிமொழி அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு துணை ஜனாதிபதி இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அறிவிச்சிருக்குது, என்டி அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் உயர்ந்த பதவி வருவதற்கு ஒரு வாய்ப்பு. ஆனா இன்றைக்கு திருமதி கனிமொழி அவர்கள் அவர் RSS சேர்ந்தவர். திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் RSS சேர்ந்தவர். அதனால நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று இன்னைக்கு வெளியிட்டிருக்கார், செய்தி வெளியிட்டிருக்கார். திருமதி கனிமொழி அவர்களே, இதே 1999ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தீங்க. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தது. அந்த காலகட்டத்தில் கோயம்புத்தூருடைய வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட்டணி சார்பா போட்டியிட்டார் பாரதிய ஜனதாவில். அப்போ திமுக பாரதிய ஜனதா கூட்டணி சார்பா மரியாதைக்குரிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார். அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இவருக்கு பிரச்சாரம் பண்ணி வெற்றி பெற செய்தீங்களே, அப்பெல்லாம் ஒரு RSS தெரியலையா? சிந்திச்சு பாருங்க. அவர்களுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வளைந்து கொடுத்து பொய்ய பேசி அவர்கள் அதை காரியத்தை சாதிக்க பார்ப்பார். அதே நேரத்தில் அவருக்கு மாற்று பிரச்சனை வருகின்ற பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க. ஆக திருமதி கனிமொழி அவர்களே, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணியிலே அங்கே கோயம்புத்தூரிலே கூட்டணி வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரம் செய்து அவர் வெற்றி பெற்றார் என்பதை மறந்துவிட்டு பேசாதீர்கள். உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வேண்டுமென்றால் எதை வேணாலும் விட்டு கொடுப்பீர்கள். அடிமை சாசனம் எழுதி கொடுப்பீர்கள். ஆட்சி அதிகாரம் வருவதற்கு உங்கள் குடும்பம் எப்பொழுதும் அதற்காக வரிந்து கட்டி வேலை செய்யும். இப்பொழுதும் அப்படி நீங்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அவரை மரியாதைக்குரிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை உங்களுக்கு வாக்களிக்காவிட்டால் பரவாயில்லை, ஆனால் அவரை அவதூறாக பேச வேண்டாம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அத்தனை தமிழனுக்கு பெருமை தானே. இன்றைய தினம் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். சோளிங்கர் அரசு பொது மருத்துவமனை கிட்டத்தட்ட 9 கோடியில் கட்டப்பட்டிருக்குது. சோளிங்கர் தொகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதிய துவங்கப்பட்டது. 9 கோடியில் கட்டடம் கட்டப்பட்டது. அதே போல சோளிங்கரில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மற்றும் வளாக கட்டிடம் 9 கோடி மதிப்பில் கொடுக்கப்பட்டது. சோளிங்கர் தாலுகா புதிதாக உருவாக்கப்பட்டு 3 கோடியில் கட்டப்பட்டது. சோளிங்கர் பேருந்து நிலையம் 1 கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்டது. குடிமராமத்து திட்டத்தின் கீழ்
இந்த சோளிங்கர் பகுதியில் பல ஏரிகள் தூர்வாரப்பட்டு நிலத்தடி நீர் உயர்த்தப்பட்டது. புதுப்பட்ட அரசு உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. காவிரிப்பாக்கம் ஏரியில் பழுதடைந்திருந்த மூல மதகு அகற்றி புதிய மதகு கட்ட ஆணை பிறப்பிக்கப்பட்டது. பொன்னை ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டது. அதேபோல காவிரிப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் மேம்படுத்தப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையாக தரம் உயர்த்தப்பட்டது. வெங்குமட்டு கிராமத்தில் துணை ஆரம்ப சுகாதார நிலையம் துவங்கப்பட்டது. அதேபோல பல கோரிக்கை கொடுத்திருக்கிறீங்க. சோளிங்கர் நகருக்கு புறவழிச்சாலை வேணும் கேட்டிருக்கீங்க. அண்ணா திமுக ஆட்சி வந்து அது பரிசீலிக்கப்படும். சோளிங்கர் நகர மக்களுக்கு கூட்டுக்குடி திட்டம் செயல்படுத்தும் கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. சோளிங்கர் நகரிலிருந்து திருச்சி, மதுரை, திருச்செந்தூர், திருவண்ணாமலை, திருப்பதி போன்ற நகர்களுக்கு இங்கிருந்து பேருந்து வசதி வேணும் கேட்டுக்கிறீங்க. சோளிங்கர் அரசு மருத்துவமனை தாலுகா மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல திட்டங்களை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்குது. அதே போல மீண்டும் உங்கள் துணையோடு ஆட்சி கழியும் பொழுது நீங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பாய் பாய் ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.